தேவனுக்கு பிரியமான பிரசங்கம், தேவனுடைய ஆவியானவரின் அபிஷேகம் வெளிவருகிற பிரசங்கம், தேவ ஆவியானவர் இடைப்படுகிற பிரசங்கம், அதுதான் ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தை மற்ற புக்கையை திறந்து அதை பார்த்து 4 பாயிண்டை எடுத்து நம்ம உட்காந்து நம்ம நோட்டில் எழுதி பிரசங்கித்து விடலாம். ஆனால் அந்த பிரசங்கம் அப்பிரயோஜனமான பிரசங்கம். கேட்கிறதான உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, பேச போகிற எனக்கும் கூட அது பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு பிரியமான பிரசங்கம். எது கர்த்தருக்கு பிரியமான பிரசங்கம்? கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு, தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிற பிரசங்கம் ஒன்றுதான் கர்த்தருக்கு பிரியமான பிரசங்கம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாட்டியும் பிரசங்கம் எடுக்கிற வேளையில் மிகவும் கடினமாய் காணப்படும். சாதாரண ஒரு ஸ்கூலில் நின்று பேசிட்டு போயிடலாம், மைக்கில் பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு போயிடலாம், மற்றவர்கள் கிட்ட பேசிட்டு போயிடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஒரு கழுதை குட்டியை போல நம்ம சுமந்து கொண்டு போகிறோன்னா அத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு பிரசங்கம் எடுக்கிறதுக்கு 3 நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார வேண்டியது ரொம்ப பெரிய காரியமாக இருக்கிறது. முழங்காலில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தன் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து அவர் காண்பிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை ஊழியக்காரியின் உள்ளத்துல ஒரு அக்னியாய் பற்றி எரியும். அந்த அக்னிவான வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ள போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவார்.